வணக்கம். 2026 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அடைந்த தோல்வியை பார்த்த எல்லாருமே தமிழ் தேசியம் அவ்வளவுதானா, இனிமேல் தமிழ் தேசியம் மேலவே வராதா, திராவிடம் தான் இந்த மண் ஆளுமா, இல்லைன்னா திராவிட பேரை வச்சுக்கிட்டு வேற யாராவது ஆளுவாங்களா அப்படின்னு பல பேருக்கு பல கேள்வி வந்திருக்கு. இந்த காணொலியில உலகத்துல 2 நாடுகள் தமிழ் தேசியம் மாதிரியே கொள்கையை வச்சிருக்கிற 2 கட்சிகள் அவங்க நாட்டுல இதே தற்சார்பு பொருளாதாரம், இதே மொழி, இதே இனம், அந்நியர்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொள்கையை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2 அரசியல் கட்சிகளும் 2 நாட்டுல செய்த அற்புதமான சாதனைகள் உலகம் பார்த்து வியந்திருக்குது. அவங்க சில சுவாரஸ்யமான சம்பவங்களை செஞ்சிருக்காங்க. அந்த நாடுகள் யார் யாரு, அவங்க என்னென்னமான சுவாரஸ்யமான திட்டங்களை சாதனைகளை செஞ்சாங்க அப்படிங்கறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். ரெண்டு நாடுகள் சொன்ன இல்லையா, 2 நாடுகள்ல ஒரு நாடு ஜெர்மனி. ஜெர்மனில ஒரு கட்சி இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி. பாருங்க, பேரே பாத்தீங்க, பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கட்சி என்ன கட்சின்னு தெரியும். ஜெர்மனிக்கு மாற்றாக வந்த கட்சி அப்படின்னு. அதாவது இப்ப எப்படி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுது இல்லையா, தற்சார்பு பொருளாதாரம், மண்ணை காக்கணும், அப்புறம் வட இந்தியர்களுடைய குடிபெயர்வை தடுக்கணும், நமக்கு இருக்கிற பொருளை நாமளே பயன்படுத்தணும், அடுத்தவனை சார்ந்து கூடாது. எக்ஸாக்டா நாம் தமிழர் கட்சி நான் வச்சிருக்கிற கொள்கைகளை அப்படியே வச்சிருக்கிற கட்சி தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனிங்கிற கட்சி. இந்த கட்சி 2013 ஆரம்பிக்கப்பட்டது. தேசியம் என்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் வச்சிருக்கோம், ஜெர்மனி நாட்டுல ஜெர்மனி தேசியம் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். பேரு தான் வேறையே தவிர எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நம்மள நாம் தமிழர் கட்சி என்னென்னலாம் விமர்சனம் பண்றாங்களோ எல்லா விமர்சனங்களும் அந்த கட்சி மேல ஜெர்மனியில வைக்கிறாங்க. இவங்க பிரிவினை பேசுறாங்க, மொழி இனவாதம் பேசுறாங்க, இவங்க கூட யாருமே சேரக்கூடாது, இவங்க கூட யாருமே கூட்டணி வைக்க கூடாது, இவனை புறந்தள்ளணும் அப்படின்னு ஜெர்மனியில இந்த கட்சியை ஒரு தீண்டத்தகாத கட்சி போல இப்பவும் நடத்துறாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, 2013 இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. மிக தீவிரமான ஜெர்மனி தேசியத்தை பேசுது. அகதிகள்லாம் ஏராளமான பேர் ஜெர்மனிக்கு வர்றாங்க, அதை தடுத்து நிறுத்தணும். நாங்க கட்டுற வரி, எங்க நாட்டுல இருக்கிற வளம் எல்லாம் இன்னொரு நாட்டினுடைய அகதிக்கு செலவு பண்ற மாதிரி வருது. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, இதனால மொழி பாதிக்கப்படுது, பண்பாடு பாதிக்கப்படுது, கலை பாதிக்கப்படுது, ஜெர்மனுடைய தனித்துவம் இல்லாம போகுது அப்படின்னு இதுவரைக்கும் ஜெர்மனி சுதந்திரம் அடைந்த நாள்ல இருந்து இப்படி ஒரு கட்சி வந்ததே இல்லை, இப்படி ஒரு கருத்துக்களை வச்சதே இல்லை. இந்த கருத்துக்களை வைக்கும் போதே உலக நாடுகள் எல்லாமே திரும்பி பார்த்தது அந்த கட்சியை. ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டா, 2013 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தல்ல ஒரு மாநகராட்சியுடைய மேயரா அந்த கட்சியை சேர்ந்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நாடு முழுவதும் 25% வாக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி அந்த கட்சி தான். எப்படி 2013 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு அந்த நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கட்சியினுடைய தலைவர் நாட்டுக்கு அதிபர் ஆயிருக்கணும். ஆனா ஏன் அதிபர் ஆகலன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இவங்க கூட யாரும் கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டுமானம் பண்ணதுனால ஆட்சியை பிடிக்க முடியுங்க தவிர, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு சதவீதம் அவங்ககிட்ட இருக்குது, வாங்கிட்டாங்க. ஆனா நாட்டை பிடிக்க முடியல. காரணம் என்ன, ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறான்ல, ஜெர்மன் தேசம், ஜெர்மனி தேசியம், மொழி இனம் பேசுறான்னு சொல்லி அவனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு மூலையில அவனும் தன்னுடைய மொழிக்காக, பண்பாட்டுக்காக, கலைக்காக போராடுறான், ஜெயிக்கிறான். அப்பயே நம்மளால முடியாமலாம் இல்லை. ஆனா நம்ம என்னன்னா, அங்க இல்லாத ஒரு பிரச்சனை இங்க இருக்குது. பணம், திரைக்கவர்ச்சி, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, தேர்தல் முறை, இது எல்லாமே இங்க இருக்குது. அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தப்பும் ஒண்ணும் இல்ல, அது தோல்வி அடையக்கூடிய தத்துவமும் கிடையாது, வெற்றி அடையக்கூடிய தத்துவம் தான். அது இந்த மண்ணுக்கு தேவைப்படுது, அது ஜெர்மனிக்கு தேவைப்பட்டது, அதனால அங்க வந்துச்சு. தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்கு தேவை, அதனால வந்திருக்குது. நிச்சயம் ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அந்த சம்பவம் ஒரு உதாரணமா தன்னம்பிக்கை கொடுக்கறதா இருந்துச்சு. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது 2வது, மொசாம்பிக் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. தெற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு அழகான நாடு. அந்த நாடு உலகமே ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த நாடு போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கினதுக்கு அப்புறமேலு ஒரே கட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டே இருக்குது. அந்த கட்சி பெரிய கட்சி, மூலமுடுக்கெல்லாம் பரவலாயிடுச்சு. சுதந்திரத்துக்காக போராட்ட கட்சிக்கிறதுனால எல்லாரும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு பிறகு அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஞானோதயம் வருது. என்னன்னா, நம்மளுடைய வளம் நமக்கு, தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகரணும்,
பாருங்க, இந்த தமிழ் தேசிய சிந்தனை தான் அங்கேயும் வருது. அதாவது கட்சி தான் வேறையே தவிர அந்தந்த மண்ணுக்கு அந்தந்த கட்சிக்கு அந்த சிந்தனை வருது. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க, நம்ம யாரையும் சார்ந்து இல்லாம வாழணும். குறிப்பா உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், அந்த நிதியம் இருக்கு இல்லையா, இப்ப கூட இலங்கைக்கு பிரச்சனை வந்தோடனே கடன் கொடுத்து உதவி பண்ண பாருங்க, அவன் இவங்க எல்லாம் காசு வாங்கியிருக்கான் கடன், அதையெல்லாம் நம்ம முதல்ல கட்டுவோம். கடன் இல்லாம நிம்மதியா வாழுவோம். இருக்கிறத சாப்பிட்டு நிம்மதியா வாழுவோம். கடன் வாங்கி வளர்ச்சி அடைந்தன்னு போய் சொல்லாம இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்வோம், கடன் இல்லாம வாழ்வோம்ன்ற ஒரு கௌரவமான அழகான முடிவு எடுக்கிறாங்க. உடனே அவங்க நாடு முழுவதும் தற்சார்பு பொருளாதாரத்துல நம்ம எப்படி மேம்படலாம்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தேடும் போது கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்கு ஏராளமான இயற்கை வாயு புதிதாக கண்டுபிடிக்கப்படுது. அந்த இயற்கை வாயுவை வெளிநாட்டுக்கு வித்தா நிறைய பணம் வரும்னு சொல்லி அதை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பணமும் வருது. இது இப்படியே நீங்க தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பாருங்களேன். ஒருவேளை இயற்கை எரிவாயு நம்ம தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அரசியல்வாதிகள் என்ன நினைப்பாங்க, இதை வச்சு மாசம் 2500 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கலாம், இதை வச்சு மாசம் 6 சிலிண்டர் மக்களுக்கு கொடுக்கலாம், இதை வச்சு 4000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கலாம், இதை வச்சு தாய்மாமன் சீரு, மாமன் சீரு, அண்ணன் சீரு கொடுக்கலாம். இப்படி எல்லாம் கொடுத்தா அடுத்த எலெக்ஷனுக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படிதான் நம்ம அரசியல்வாதிகளுக்கு புத்தி போகும். ஆனா அந்த கட்சி அப்படி நினைக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இயற்கை எரிவாயிலிருந்து வர்ற பணம் டாலரா தானே வரும், வெளிநாட்டுல இருந்து வரும் இல்ல, டாலரா தானே விற்கும் போது அந்த டாலரை வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சேர்த்து வைக்கிறது ஒரு அரசாங்கம். அதாவது நம்ம மக்கள் வீட்டுல சேர்த்து வைக்கிறதே இன்னைக்கு பெரும்பாடா இருக்கு. ஆனா ஒரு நாடு சேர்த்து வைக்குது பாருங்க, இது அது நாடா நம்ம ஊர் நாடா? சேர்த்து வச்சு 2 வருஷத்துல எவ்வளவுப்பா பணம் சேர்ந்துருக்குது பாருப்பா அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க வந்து உலக வங்கிக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் கட்ட வேண்டிய பணம் நம்ம ஊர் மதிப்புக்கு 5800 கோடி. 5800 கோடி வந்துருச்சான்னு பார்ப்பானாங்க. வந்துருச்சுங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே எடுத்துட்டு வான்னு சொல்லி நேரா போய் உலக வங்கி கிட்ட, இந்தா உன் காசை நீயே வச்சுக்க அப்படின்னு தூட்டம். உலக வங்கி, சர்வதேச நாணயங்களுமே அதிர்ந்து போயிட்டாங்க. எந்த ஒரு உலக நாடுமே ஒரே நாள்ல ஒரு கடனை அடைச்சதே இல்லை. கிட்டத்தட்ட மொசாம்பிக்கு, பாகிஸ்தான், இலங்கையோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த மக்கள் தொகை உள்ள நாடுதான். அதிர்ந்து போயிட்டாங்க. அமெரிக்காவில், ஐரோப்பிய நாடுகள் உள்ள பத்திரிகை எல்லாம் ஆகா ஓகோன்னு மொசாம்பிக் நாடை பத்தி எழுதுறான், புகழ்ந்து எழுதுறான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். நம்ம வட்டி கட்டுறோம், நம்ம எதுக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் அவங்க கடனை கட்டல. உள்நாட்டு விவகாரங்களில் சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் தலையிடுறாங்க. இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு, இந்தியாலாம் கடன் வாங்கியிருக்கிறோம். கடன் வாங்கினா சும்மா அவன் கடன் கொடுத்துட்டு வட்டி வாங்கிட்டு போயிட மாட்டான். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடுவான். ஏன் நீ இப்படி பள்ளிக்கூடம் நடத்துற, ஏன் இப்படி நீ ரோடு போடுற, நீ ஏன் அடுத்த நாட்டுக்காரங்கிட்ட ஒப்பந்தம் போடுற, எல்லாம் கேட்பான். ஏன்னா அவங்க கிட்ட பணம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு அடிமை மாதிரிதான். அந்த ஒரு அடிமைத்தனத்துல என் நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண மொசாம்பிக்கினுடைய அரசியல்வாதிகள், அந்த அரசியல் கட்சி, அந்த ஆளுங்கட்சி பணத்தை சேர்த்து வச்சு 1 ரூபா கூட சொந்த நாட்டில இருந்து பணத்தை எடுத்து கொடுக்காம இயற்கை எரிவாயினால் விற்கப்பட்ட வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த பணத்தை மட்டுமே சேமிச்சு ஒரே நாள்ல கடனை அடைச்சிட்டாங்க. தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்த அந்த அரசாங்கம் இன்னைக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போயிருச்சு. கடன் இல்லாம, கடனை வாங்கி அதுல பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு நிம்மதி இல்லாம படுத்து தூங்குறதுக்கு, கடன் இல்லாம கூழோ கஞ்சோ நாம நிம்மதியா குடிக்கலாம் அப்படின்னு அந்த நாடு நினைச்சதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து அந்த நாடு 1 ரூபா கூட கடன் இல்லாம இருக்கு. தற்சார்பு பொருளாதாரம் ஒன்றும் அந்த கட்சிக்கிட்ட இருந்ததுனாலதான் நான் வந்து அந்த தமிழ் தேசியத்தோட வந்து சம்பந்தப்படுத்துறேன். தமிழ் தேசியத்தினுடைய முக்கியமான கொள்கையே தற்சார்பு பொருளாதாரம் தான். அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போன ஒரு நாடு, ஒரு அரசியல் கட்சி அதை சாதிச்சிருக்கும் போது தமிழ் தேசியவாதிகள் அதை ஏன் சாதிக்க முடியாது? அது வந்து அந்த நாட்டுக்கு தேவைங்கிறதுனாலதான் அந்த கட்சியை உருவாச்சு, அந்த கட்சி ஜெயிச்சிச்சு, மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் தேவை. அது இன்னைக்கு மக்கள் உணராம இருக்கலாம், இன்னைக்கு அவங்க வந்து திரைக்கவர்ச்சியில இருக்கலாம். ஆனா தமிழ் தேசத்துக்கு தேவைங்கிறதுனாலதான் நாம் தமிழர் கட்சியே உருவாயிருக்கு. தேவையில் இருந்துதான் ஒரு விஷயம் வந்து உருவாக்குறது நம்ம நல்லா இருக்கு, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க நாட்டு தேசியத்துல முன்னேறி இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு தமிழ் தேசியம் இருக்குது, இது முன்னேறாம எப்படி போயிடும்? நிச்சயம் போகும், அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து தமிழ் தேசியம் சொன்னவல்ல, இந்த ஜெர்மனி, மொசாம்பிக் நாடுகளுடைய, எனக்கு அது வந்து தமிழ் தேசியம் போலவும் தமிழ் தேசியத்தினுடைய இன்னொரு நாட்டினுடைய வெர்ஷன் போலவே எனக்கு தோணுச்சு. அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்சேன். முடிவா நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் தேசியம் ஒருபோதும் தோற்காது. தமிழ் தேசியம் நிச்சயமாக என்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் ஜெயிக்கும். அதனால அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது யாருக்கும் சந்தேகம் வேணாம், நிச்சயமா தமிழ் தேசியம் வெல்லும், மீண்டு எழும்,
அதன் இலக்கை அடையும் அந்த நம்பிக்கை தமிழ் தேசியவாதிகள் எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. தொடர்ந்து நம்முடைய காணொலிகளுக்கு, நம்முடைய சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி. முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.